ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பாலிட்டியில் உள்ள அரசியல் சிந்தனைகள் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த அரசியல் சிந்தனைகள்ங்கிற பாடம் வந்து யூனிட் 9 கீழே வருது. இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம தமிழகத்தினுடைய வரலாற்று பின்னணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்மொழியான தமிழின் தாய்நாடு தான் எதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழினுடைய தாய்நாடாக எதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு. அதாவது நம்ம தமிழகத்தை தான் செம்மொழியான தமிழினுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து எந்தெந்த பகுதிகள்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்நாடு, அதாவது மதராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அது எதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக தான் தமிழகம் இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒரு சில பகுதிகள், ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக தான் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராபோன்னு சொல்லக்கூடிய கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியியலாளர், இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராபோன்னு சொல்லக்கூடியவங்க கிமு 63 கிபி 24 வரைக்கும் இவங்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகளை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராபோன்னு சொல்லக்கூடியவங்க கொடுத்துருக்காங்க. கிமு 63 கிபி 24 வரைக்கும் உள்ள பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகளை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபோ வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பண்டைய கால துறைமுகங்களான கொர்க்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், பெரிமுலா, அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம் இதெல்லாம் வந்து பண்டைய கால துறைமுகங்களாக பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது எந்த காலகட்டத்தில்னு பார்த்தோன்னா கிமு 200 கிபி 300 வரைக்கும் இந்த துறைமுகங்கள்லாம் செயல்பட்டு இருக்கிறதா குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கப்பல் கட்டுதலில் பாரம்பரியமிக்கவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தமிழர்கள் தான். சங்க இலக்கியங்கள் வந்து காலகட்டம் என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே யூனிட் 8லேயே இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. கிமு 300 கிபி 300 வரைக்கும் அதை தான் வந்து அது வரைக்கும் உள்ள இலக்கியங்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம். இதில் வந்து சமுதாயம், பொருளாதாரம், பண்பாடு மற்றும் அரசியல் குறித்த வரலாறுகள் எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் இந்த சங்க காலத்தில் உருவானதுனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் 11 மேற்கணக்கு நூல்களை வந்து சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம். இப்போ 8 தொகை நூல்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அகநானூறுங்கிறது எதை பற்றின்னு பார்த்தோன்னா அன்பு சார்ந்து இருக்கிறது தான் அகநானூறுன்னு சொல்லுவாங்க. புறநானூறுங்கிறது அதாவது ஒரு ஆண்மகனுடைய போர், சமூகம், நன்மை, தீமை, நீதி, முடியரசு, அதாவது வீரம், வெற்றி, அந்த மாதிரி கொடை, புகழ் அவங்கள இதை பற்றி புறம் சார்ந்த, அதாவது அகம் தவிர்த்து மிச்சம் உள்ளது எல்லாமே, அதாவது அன்பு தவிர்த்து மிச்சம் உள்ளது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தோம்னா இந்த புறநானூரில் வரும். 10 பாட்டு நூல்கள் எடுத்துக்கிட்டோன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகரம். இது வந்து நம்ம 10 பாட்டு நூல்கள் பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து யூனிட் 8 நோட்ஸில் இருக்கும். யூனிட் 8 போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு 8 தொகையாக இருக்கட்டும், 10 பாட்டாக இருக்கட்டும், அதை வந்து இயற்றினவங்க 10 பாட்டில் உள்ள இந்த 10 பாடல்களையும் வந்து இயற்றியவங்க யார், இது வந்து எத்தனை அடிகளை கொண்டு இருக்குது, இதை வந்து தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ என்ன சிறப்பு இருக்குது, இந்த பாடல்களுடைய பாட்டுடைய தலைவன் யாருங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் யூனிட் 8ல் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் போட்டிருப்பேன். அதில் போட்டுட்டேங்கிறதுனால ஜஸ்ட்டு நான் என்னென்ன இருக்குதுங்கிறத மட்டும் இதில் பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா டைம் ஏற்கனவே இந்த லெசன் வந்து ரொம்பவே பெரிய லெசன். அதனால் அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் டைம் ஆகும். அதனால் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட பிரபலமான நூற்கோவை அல்லனா பாடல் திரட்டை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட பிரபலமான நூற்கோவை அல்லனா பாடல் திரட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. நம்ம 11 மேற்கணக்கு நூல்கள் பார்த்தோம் இல்லையா, 8 தொகை 10 பாட்டு. அதை தவிர்த்து அதுக்கு பின்னாடி சங்க இலக்கியங்களுக்கு பின்னாடி அது வந்து சங்க இலக்கியங்கள் சொல்கிறோம் 8 தொகையும் 10 பாட்டும். அதுக்கு பின்னாடி வந்தது தான் 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னலாம் வருது பாருங்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்தினை 50, திணைமொழி 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுவஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை. இந்த 18 தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள்.
அதுக்கு திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்றப்படுறது எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். இது ரெண்டும் வந்து ரொம்பவே முக்கியமானது. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் நான் அந்த அந்த வீடியோலேயே நான் போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. கோவைனா என்னென்னு பார்த்தோன்னா குறிப்பிட்ட கருத்திலான வரிகளை கொண்டிருப்பதுடன் பொதுவாக அன்பை பற்றி குறிப்பிடுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கோவைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கலம்பகம்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு பத்தியின் முடிவு அடுத்த வரிக்கு ஆரம்பமாக வழி இருப்பதுடன் பொதுவாக அரசன் மற்றும் வீரத்தை குறிப்பிடுறத தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பரணிங்கிறதுக்கும் வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கலம்பகம்ங்கிறது பரணி அப்படிங்கிறதுக்கும் வழிவகுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பரணிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 2 மன்னருக்கு இடையில் போர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த போரில் வந்து பரணிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா 1000 யானைகளை வெற்றி கொண்டு யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் அவங்களுடைய சிறப்புகளை தான் வந்து பரணி இலக்கியமாக குறிப்பிடுவாங்க. ஆனால் அந்த பரணி இலக்கியம் வந்து தோற்கப்பட்ட அந்த மன்னருடைய நாடு இருக்கும் இல்லையா, இப்போ கலிங்கத்து பரணின்னு எடுத்துக்கிட்டோன்னா கலிங்க பகுதி மன்னர் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த உங்களுடைய பெயரில் தான் என்ன எழுதுவாங்க அப்படின்னா பரணி இலக்கியம் எழுதுவாங்க. ஆனால் யாருடைய சிறப்புகளை பற்றி எழுதுவாங்கன்னு பார்த்தோன்னா அதில் வந்து வெற்றி பெற்ற மன்னர்களுடைய யானைகளை கொன்று வெற்றி பெற்ற மன்னர்களை வந்து சிறப்பித்து எழுதுவாங்க. ஆனால் அதனுடைய பெயர் வந்து தோற்ற மன்னர்களுடைய பெயர்களில் தான் சூட்டப்பட்டிருக்கும். இதுதான் வந்து பரணி இலக்கியம் சொல்லுவாங்க. பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக பாண்டிக்கோவை, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் கலிங்க அரசன் காரவேலன்கிறவர் கிமு 165வது கல்வெட்டு சான்றுகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 132 வருஷமாக இருந்த தமிழ் கூட்டமைவுங்கிறத வந்து அழித்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கலிங்க அரசன் காரவேலர்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிற நாட்டு படையெடுப்பிற்கு சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான அகநானூறு வந்து விவரித்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிற நாடு படையெடுப்பிற்கு சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான அகநானூறு வந்து விவரிச்சிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பண்டைய தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது வேங்கடமலைன்னு சொல்லுவாங்க, வேங்கடத்துலேருந்து குமரி வரைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நிலம் வந்து 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே யூனிட் 8ல் பார்த்துருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதை பற்றியும் நம்ம அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்கள் போதும். இதில் என்னென்னலாம் வந்து நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கணும் அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் தமிழ் பேசும் பகுதிகளில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகம் சொல்கிறாங்க. இப்போ சோழர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து உறையூரை தலைநகரமாக வச்சு தான் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய சின்னம் வந்து புலி சின்னம். பாண்டியர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய சின்னம் எதுன்னு பார்த்தோன்னா மீன் சின்னம். சேரர்கள் வந்து கொங்கு நாடு, அதாவது கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து கேரளான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சின்னம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வில். பல்லவர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய சின்னம் வந்து சிங்கம். தமிழ்நாடு பல்வேறு அரசர்கள் மற்றும் பல்வேறு குறுநில மன்னர்களால் வந்து ஆளப்பட்டிருக்கும். அந்த குறுநில மன்னர்கள் யாருன்னு பார்த்தலாம். கடையேழு வள்ளல்கள் புலவர்களுக்கு வாரி வழங்கியதை பற்றி சங்க புலவர்கள் புகழ்ந்து பாடியுள்ளனர். அதாவது கடையேழு வள்ளல்கள் வந்து புலவர்களுக்கு வாரி வாரி வழங்கியதை பற்றி சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. சங்க புலவர்கள் வந்து ஒவ்வொரு வள்ளல்களையும் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. இதில் வந்து யார் யார் எந்தெந்த பகுதியை சார்ந்தவர்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. பாருங்கள், பேகன் வந்து பழனி மலையை சார்ந்தவர், பாரிங் வந்து பிரான்மலையை சார்ந்தவர், காரி வந்து மலாடுன்னு சொல்லக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, ஆய்ங்கிறது அகத்திய மலையை சார்ந்தவர், அதுக்கப்புறம் அதியமான்கிறது தருமபுரியை சார்ந்தவங்க, அப்புறம் நல்லின்னு சொல்லக்கூடிய வள்ளல் வந்து ஊட்டியை சார்ந்தவர், அதாவது உதகமண்டலத்தை சார்ந்தவர், ஓரிங்கிறவர் வந்து கொல்லிமலை, அதாவது நாமக்கல்லில் வாழ்ந்தவங்க தான் யாருன்னு பார்த்தோன்னா ஓரிங்கிறவங்க. இந்த மாதிரி 7 வள்ளல்கள் வந்து ரொம்ப முக்கியம். இவங்க வந்து கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சபை அல்லது மன்றம் சொல்கிறாங்க. இதை வந்து யார் தலைமையேற்று நடத்துவாங்க? அரசன் தான் வந்து தலைமையேற்று நடத்துவாங்க. புறநானூறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டிய அரசனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க? புறநானூறுன்னு சொல்கிறாங்க. அவன் வந்து பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், வயோதிக மக்கள், கால்நடைகள் அனைத்தையும் பாதுகாப்பான இடங்களில் போர்க்காலங்களில் இடம்பெயர செய்ததா பற்றின குறிப்புகள் எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா புறநானூறு.
புறநானூறு வந்து புறநானூரில் பாண்டியரசரை பற்றி புகழ்ந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு தான் அவர் வந்து போர் புரிஞ்சதாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மன்னராட்சி முடியாட்சி தன்மையை கொண்டிருந்தாலும் அரசின் சட்டப்படியான முடிவுகள் மக்களின் ஒப்புதலை சார்ந்தே தான் இருந்தது. என்னதான் முடியாட்சி செஞ்சிருந்தாலும் மூவேந்தர்கள் பார்த்தோம்னா அவங்க வந்து என்னதான் முடியாட்சி செஞ்சிருந்தாலும் அந்த சட்டங்கள்லாம் வந்து மக்களுக்கு சிறப்பானதாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒப்புதலோட தான் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பட்டினப்பாளையம்னு எடுத்துக்கிட்டோன்னா பல்வேறு வகையான வரிகள் பற்றின குறிப்புகளை வந்து குறிப்பிடுது. அப்புறம் பாண்டியர்களுடைய கல்வெட்டுலன்னு எடுத்துக்கிட்டோன்னா முத்துக்குளித்தலை வந்து கலாத்திகர்னு சொல்லுவாங்க. முதன்மை எழுத்தரை வந்து கணத்திகன்னு சொல்லுவாங்க. உழவு பார்த்தல் வந்து ஒற்றர்கள் மூலம் உழவு பார்த்துருக்காங்க. அப்புறம் கட்டிட வேலைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து அங்கே உள்ள அடிமைகளால் தான் இந்த கட்டிட வேலைகள்லாம் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழகத்தில் ஜாதி முறையெல்லாம் காணப்படவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சமுதாய பிரிவுகளை வர்த்தகத்தின் அடிப்படையில் சங்க புலவர்கள் தரம் பிடித்ததாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடினா என்னன்னு பார்த்தோன்னா துடிய நல்லனா பானன்னு சொல்லுவாங்க. கடம்ப நல்லனா அரசரை வந்து ஆட்சி புரிபவர்னு சொல்கிறாங்க. வைசியரை வந்து வர்த்தகர்கள்னு சொல்கிறாங்க. வேளாளர்களை வந்து விவசாயிகள்னு சொல்கிறாங்க. சங்ககால சமுதாயத்தில் வர்ணமுறை என்னும் ஜாதி அமைப்பு சிறிதளவு தான் காணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. மனு தர்மம் மூலமாக சட்டமாக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கால ஆரிய பிராமண சாதிய அமைப்புகள் சங்க காலத்தில் குறிப்பிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்க காலத்தில் வந்து ஜாதி அமைப்புகள் வந்து அந்த பிரிவுகளே இல்லை, ஜாதியே பார்க்கப்படலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பண்டைய தமிழகத்தில் அதாவது பண்டைய தமிழ் மதங்கள் நாட்டுப்புற கலையை சார்ந்தே இருந்தது. அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. முருக கடவுள் அதில் ரொம்ப முக்கியமான கடவுள். நிறைய கடவுளை வந்து வழிபட்டிருந்தாலும் ரொம்ப முக்கியமான கடவுள் வந்து முருக கடவுள் தான் சொல்கிறாங்க. இயற்கை வழிபாடு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முருக கடவுளை தான் ரொம்ப முக்கியமாக வந்து வழிபட்டிருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் மற்றும் சமஸ்கிருத எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு, நோட் பண்ணிக்கோங்க. எந்த நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் மற்றும் சமஸ்கிருத எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சதுன்னு கேட்பாங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தோன்ற ஆரம்பிச்சதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தில் அரசனின் அதிகாரங்கள் அதிகரித்து நாட்டின் மொத்த அதிகாரமும் பெற்ற ஒரே அமைப்பாக அரியணை உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்க காலத்திற்கு பின்னாடி உள்ள காலகட்டத்தில் தான் அரசருடைய அதிகாரங்கள் இன்னும் அதிகரித்து ஒட்டுமொத்த அதிகாரமும் அரசர் கையில் போகிற மாதிரி சங்க காலத்துக்கு பிந்தைய காலத்தில் தான் உருவாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது. இந்த ஒன்வேர்டு ரொம்ப முக்கியம். எப்படி தமிழ் மற்றும் சமஸ்கிருத எப்போ வந்து தமிழ் மற்றும் சமஸ்கிருத எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சதுன்னு கேட்பாங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தோன்றப்பட்டுச்சு. அதே மாதிரி யாருடைய காலத்தில் வட இந்தியாவிலிருந்து ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து ஊடுருவியதுன்னு கேட்பாங்க. பல்லவர் காலத்தில் தான் ஊடுருவியது. அப்புறம் பெண்கள் வந்து மிகவும் உயரிய மரியாதையுடன் நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சமூக சடங்குகளில் அவங்களும் கலந்து கொள்வதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அதிகாரம் மற்றும் மரபு வழி உரிமைகள் ஆண்களிடம் இருந்தாலும் குடும்பத்தில் பெண்களின் பங்கும் முக்கியத்துவமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஔவையார் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா மதிப்புக்குரிய பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையாருங்கிறத வந்து யாருக்கு வந்து ஔவையாருங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா மதிப்புக்குரிய பெண்ணை தான் வந்து ஔவையார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த 6 பெண்பார் புலவர்களுக்கு தமிழ் புலவர்களுக்கு ஔவையாருங்கிற பெயர் சூட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டு ஔவையார் வந்து திருவள்ளுவர் மற்றும் கபிலருடைய காலத்தை சார்ந்தவர். அதியமான் அவையில் இருந்த ஔவையார் தான் 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் நச்சினை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஔவையார் வந்து இந்த நச்சினை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இந்த 8 தொகை நூல்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வந்து செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டு கால ஔவையார் வந்து சோழர் காலத்தில் வந்து வாழ்ந்த ஔவையார். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், குழந்தைகளுக்கான நீதி கதைகள், மூதுரை, நல்வழி இந்த நூலெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஔவையார் வந்து திருவள்ளுவர் காலத்தை சார்ந்தவங்க. அப்புறம் 10ஆம் நூற்றாண்டு கால ஔவையார் தான் இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன்லாம் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து சோழர் காலத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அப்புறம் பண்டைய அரசியல் சிந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் யார் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா திருவள்ளுவர், பாரதியார், சிங்காரவேலர், பெரியார் இந்த 4 பேரையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். திருவள்ளுவருடைய அரசியல் சிந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறத்துப்பாலில் அறத்தின் சிறப்பை திடமாக எடுத்துரைத்து கற்பவரின் நெஞ்சில் பதியுமாறு செய்கிறார். நடுவு நிலையாக நின்று தாம் உணர்ந்த உண்மைகளை
தெளிவாக விளக்குறார். அதாவது நடுவுநிலையாக நின்று அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அதை வந்து மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பொருட்பால்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அலசி ஆராயும் ஒரு அனுபவம் நிறைந்த அறிஞராக திகழ்கிறாய். அதாவது அறத்துப்பாலில் வந்து நடுவுநிலையாக நின்று அவர் என்னெல்லாம் உணர்ந்தாரோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துரைச்சிருக்காரு. பொருட்பால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அலசி ஆராய்ஞ்சி ஒரு அனுபவம் நிறைந்த அறிஞராக வந்து திகழ்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் காமத்துப்பால்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தாம் மறைந்திருந்து நாடக போக்கில் காதலனையும் காதலியையும் பேச செஞ்சுருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. காமத்துப்பால் இல்லைனா இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க. இது வந்து காதலன் காதலியை பற்றி, தலைவன் தலைவியை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பகுதிகளில். பொருட்பாலில் 7 பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, போக்கியாருங்கிறவர் வந்து பழைய வெண்பால குறிப்பிட்டிருப்பாங்க. இதன்படி 70 அதிகாரங்கள் வந்து 7 பகுதிகளாக குறிப்பிட்டிருப்பாங்க. அரசியல், அமைச்சியல், அரண், கூழ், படை, நட்பு, குடின்னு சொல்லிட்டு 7 பகுதிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பகுதிகள் வச்சு மொத்தம் ஒவ்வொரு பகுதிக்கும் 10 அதிகாரம், மொத்தம் 70 அதிகாரங்கள் வந்து இருக்குது. அரசியல் 25, அமைச்சியல் 10, அரண் 2, கூழ் 1, படை வந்து 2, நட்பு வந்து 17, குடி வந்து 13. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 70 அதிகாரங்கள் 7 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் திருக்குறளின்படி அரசாங்கம் வந்து 6 அங்கங்களை கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6ம் உடையான் அரசருள் ஏறு. இதுதான் வந்து இந்த குறள். இந்த 6 அங்கங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அரசனது இயல்பு கூறும் 25 அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 25 அதிகாரங்கள் அரசனுடைய இயல்புகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இறைமாட்சிங்கிற அதிகாரத்தில் தொடங்கி இடுக்கண் அழியாமை வரை 25 அதிகாரங்களில் 46 முறை ஆட்சி தலைவரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னவர் முதலான பெயர்களில் அரசரை வந்து சுட்டி காட்டியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா, மக்கள் நல அரசு. திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு ஒரு மக்கள் நல அரசு அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் குறள் வந்து 388 பாருங்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது மக்களை வந்து எந்த மன்னன் வந்து காப்பாற்றுறாரோ, நல்ல வழியில் வந்து காப்பாற்றுறாரோ அந்த மன்னனை வந்து மக்கள் வந்து எப்படி வச்சுருப்பாங்களாம், கடவுள்னு சொல்லிட்டு, அந்த மன்னரை தான் கடவுள்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்களாம். இதுதான் வந்து இதனுடைய பொருள். விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசனாக பொறுப்பேற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக சிறப்பிக்க முடியாது. ஒரு மன்னன் நீதிநெறி வழுவாமல் தன் கடமைகளை சரிவர செய்தால் குடிமக்களை காப்பாற்றினா அவனை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இறைனா என்னென்னா கடவுள்னு சொல்லிட்டு அவங்கள தான் வந்து போற்றுவாங்க. அதாவது மன்னர் குடியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள மட்டும் மன்னனா மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. எந்த மன்னன் வந்து மக்களை நல்லா காப்பாற்றுறாங்களோ, நீதி தவறாமல் வந்து நடக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து கடவுள்னு சொல்லி மக்கள் போற்றுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குறள் 384 பாருங்கள். அறநிலுக்கா நல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடைய தரசி. இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மன்னர் எவ்வழி மக்கள் அவ்வழி. நாடாளும் மன்னன் தனது குடிமக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவன். அவன் தீய வழியில் நடந்தால் மற்றவர்களுக்கு அதுவே தூண்டுகோல் ஆகிவிடும். ஆகவே அவனுக்கு அறநெறி வந்து கட்டாயம் வேணும். அதாவது மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது மன்னன் வந்து நல்ல வழியில் ஆட்சி செஞ்சாங்கன்னா மக்களும் அதே மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. மன்னன் வந்து தீய வழியில் ஆட்சி செஞ்சால் மக்களும் அதே மாதிரியே கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் மன்னனுக்கு வந்து கட்டாயம் அறநெறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் குறள் வந்து 542 கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலக உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்து வாழ்வது போல குடிமக்கள் மன்னனின் நல்லாட்சியை வந்து எதிர்பார்த்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் குறள் வந்து 544 குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு. அதாவது விளக்கம் என்னன்னு பாருங்கள். குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருந்தி நிற்குமாம் உலகு. அதாவது குடிமக்களை வந்து எந்த மன்னன் வந்து அன்போடு அணைச்சு கொண்டு ஆட்சி புரிகிறாங்களோ அந்த அரசனுடைய அடிகளை வந்து உலகமே வந்து அவங்கள வந்து போற்றி வணங்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் குறள் வந்து 555 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுங்கோல் அரசு. இந்த
குறளுக்கு வந்து விளக்கமாக வந்து யார் திகழ்ந்திருக்காங்க, பொருத்தமாக வந்து யார் திகழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுங்கோல் அரசான ஹிட்லர், முசோலினி, ஜார்ஜ் மன்னர் இவங்கெல்லாம் வந்து பொருத்தமாக வந்து திகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் இந்த மன்னர்கள். அதனால் இந்த குறள் வந்து இவங்களுக்கு பொருந்தும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் வருவாயை பெருக்குவதற்கான 4 வழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறள் வந்து 385 இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அதாவது இயற்றலுங்கிறது பொருள் வரும் வழியினை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து பெருக்கணும். அதாவது எந்தெந்த வழியிலலாம் நம்ம பொருளீட்ட முடியுங்கிற வழியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஈட்டல், அந்த கண்டுபிடிச்ச வழியிலேயே வந்த வருவாயை வந்து திரட்டி ஒன்று சேர்க்கணும். வருவாயை வந்து ஒன்று சேர்க்கணும். அதை வந்து காத்தல்ங்கிறது பாதுகாக்கணும். வகுத்தல்ங்கிறது இது பாதுகாத்தாலாம் போதாது, அதை வந்து திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து ஒரு மத சார்பற்ற நூல். திருக்குறளுடைய சிறப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பௌத்தம், சீக்கியம், ஜைனம் மற்றும் இந்து மதம்லாம் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இறை மறுப்பாளர்களும் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் வந்து மத நம்பிக்கை உடையவர். கடவுளை புகழ்ந்து 10 குறள்களை கொண்ட ஒரு அதிகாரத்தை வந்து படைச்சிருக்காரு. ஆனால் எந்த ஒரு மதத்திற்கும் ஆதாரமாக இந்த நூல் இல்லை. கடவுள் நம்பிக்கை வந்து அவர் கொண்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த மத கடவுளை தான் நான் பின்பற்றுறேங்கிற எந்த ஒரு குறள்லையுமே வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லலை. எல்லா கடவுளும் ஒன்றுங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்வதென்றால் எந்த மதத்தையும் குறிப்பிடவில்லை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யாரை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தோன்னா பாரதியார் 1882 1921 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. இவருடைய தேசியவாதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. சாரி, எனக்கு கொஞ்சம் வந்து திக்கும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக பேசும்போது எனக்கு வந்து கொஞ்சம் திக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாரதி வந்து ஓர் பாடலாசிரியர் மற்றும் ஓர் தேசியவாதி. இவங்களுடைய படைப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணன் பாட்டு, நிலவும் வானும் மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து இவங்களுடைய படைப்புகள். பாஞ்சாலி சபதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தி பாரதி வந்து இயற்றியிருக்காரு. திரௌபதியின் போராட்டம் மூலமாக அவர் இந்திய தாய் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக இந்த பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூலில் வந்து விளக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1908 சுதேச கீதங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பு, உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு இதழ் ஆசிரியர். 1904 சுதேசமித்திரன்கிற பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. 1906 மேலே இந்தியாங்கிற நாளிதழ் வந்து தொடங்கப்பட்டது. இவருடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தோன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாரதியார் வந்து வார இதழை வந்து சிகப்பு நிறத்தில் அச்சிட்டு வந்து வெளியிட்டிருக்காரு. அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியா. அப்புறம் விஜயாங்கிற தமிழ் தினசரியினுடைய பதிப்பாசிரியராக இருந்திருக்காரு. பாலபாரதான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில மாத இதழையும் வந்து தொடங்கியிருக்காரு. பாண்டிச்சேரியில் சூரியோதயம் எனும் உள்நாட்டு வார இதழை வெளியிட்டிருக்காரு. அப்போ என்னென்ன இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சூரியோதயம், பாலபாரதா, விஜயா, இந்தியா இதெல்லாம் வந்து இவருடைய முக்கியமான இதழ்கள். சுதேசமித்திரன்கிற பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்திருக்காங்க. எந்தெந்த வருஷம் இந்த என்னென்ன பத்திரிகை அது எதை பற்றினதுங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கணும். 1908 சுயராஜ்ய தினம் கொண்டாடுறதுக்காக சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருப்பார். வந்தே மாதரம், எந்தையும் தாயையும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு வந்து விநியோகம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும். இதை சொன்னது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார். இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் வச்சு நிறைய பெரியார்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதியாருடைய வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு வந்து 11/12/1882 11
1921 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. இவருடைய இறுதி சடங்குல வந்து மொத்தம் 14 நபர்கள் மட்டும்தான் பங்கேற்றிருப்பாங்க. எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை. அவங்க வந்து பாரதியாருடைய இறப்புக்கு வந்து யாருமே போகக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் யாருமே ரொம்ப பெருசாக கலந்துருக்க மாட்டாங்க. ஆங்கில அரசுக்கு பயந்து போய் யாருமே போயிருக்க மாட்டாங்க. இவருடைய ஊர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் எட்டயபுரம், தற்போது தூத்துக்குடி மாவட்டம். பெற்றோர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்னசாமி, லக்குமி அம்மாள். இவருடைய குழந்தை பருவ பெயர் வந்து சுப்பையா. திருமணம் வந்து 15 வயசில் பண்ணிக்கிட்டாங்க. 1897 வந்து இவருக்கு வந்து திருமணம் நடந்ததாக குறிப்பிட்றாங்க. மனைவியினுடைய பெயர் வந்து செல்லம்மாள். இவங்களுடைய அத்தை மாமா வந்து அத்தை வந்து குப்பால், மாமா வந்து கிருஷ்ணசிவன். இவங்க வந்து காசியில் இருந்திருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு 2 வருஷம் வந்து காசிக்கு தான் சென்றிருப்பாங்க. அங்கே போய் ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து நல்லா கற்றிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் காசியில் வந்து பாரதியாருடைய ஆளுமையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய தோற்றமே வந்து மாறி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. முறுக்கும் இசை, சீக்கியர்களுடைய தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடையினை தனக்கே உரித்தானதாக்கினார்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய மாற்றம் வந்து எங்கே போய் இவருடைய உருவமாக வந்து மாற்றிக்கிட்டாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காசியில். இது ரொம்ப முக்கியம். அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுலையும் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டிருக்காங்க. இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, 7 வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்ததாக சொல்லியிருக்காங்க. 11 வயதில் எட்டயபுர அரசவையில் கல்விங்கிற தலைப்பில் வந்து பேச்சு போட்டியில் வென்றதாக சொல்லியிருக்காங்க. எந்த தலைப்புன்னு கேட்பாங்க, கல்வி ரொம்ப முக்கியம். அப்புறம் பாண்டிச்சேரி பயணம் குறித்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியா இதழில் பதிப்பாசிரியராக செயல்பட்டதனால் பாரதிக்கு கைது ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டது. அதை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி தப்பிச்சு எங்கே போயிடுவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1908 பாண்டிச்சேரிக்கு போய் அங்கே தான் ஒரு 10 வருஷம் தங்கியிருப்பார். அரவிந்த கோஷ், அப்புறம் வந்து லாலா லஜபதி ராய், வி சுப்பிரமணியம் இவங்களெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் போய் சந்திச்சிருந்திருப்பார். 1918 கடலூரை நெருங்கிய போது இவங்களை வந்து கைது செஞ்சுருவாங்க. 1919 சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்திச்சிருப்பாங்க. இந்த நிகழ்வு வந்து நம்ம ஸ்கூல் தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். அதே தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொள்ளும் பழக்கமாக வச்சுருந்ததாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1905 பனாரஸ்லேயும் 1907 சூரத்லேயும் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஐஎன்சி தலைவர்களை இவரது தேசப்பற்று மிகவும் கவர்ந்து பல தலைவர்களால் மதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஎன்சி மாநாட்டில் வந்து கலந்து கொண்டதுனால இவரை வந்து இவரை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அதை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் 1000 பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்து இருக்கலாம், ஆனால் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது. இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, பாரதியார் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எப்படி மாறினாங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. உலகில் 2 ஜாதிகள், ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதின்னு சொன்னது இவங்க தான். இவர் தனது பூநூலால் வந்து அகற்றிருந்திருப்பாங்க. அட்டவணை ஜாதியினரையும் பூநூல் அணிய செய்து வேதம் ஓத செய்ததாக சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் கடையில் இவர் வந்து போய் தேநீர் பருகியதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடும்ப உறுப்பினர்களை தேவாலயத்திற்கு அழைத்து சென்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்தியர் அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் என ஒன்றுபட்டு செயல்பட்டால் அன்றி இந்திய விடுதலை வந்து சாத்தியமாகாது. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா, பாரதியார் தான் சொல்லியிருப்பாங்க. குழந்தை திருமணம், வரதட்சணை முறை இதெல்லாம் வந்து தீவிரமாக எதிர்த்ததாக சொல்லியிருக்காங்க. விதவை திருமணத்தெல்லாம் வந்து ஆதரித்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிவேதிதாவை வந்து சந்திச்சிருப்பாங்க. இந்த நிவேதிதா யாருன்னு பார்த்தோன்னா, விவேகானந்தருடைய சீடர். இவங்களை வந்து பாரதியார் வந்து சந்தித்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருப்பாங்க. பெண்கள் உரிமைகளை பற்றி சிந்தனையை வந்து தூண்டியது யாருடைய சந்திப்புக்கு அப்புறம்னு பார்த்தோம் அப்படின்னா, நிவேதிதா அவங்களுடைய சந்திப்புக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்ததா அவருடைய குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாரை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தோம்னா, சிங்காரவேலர் பற்றி பார்க்கணும். பொது உடைமைவாதம்னாலே யாரை ஞாபகம் வருவாங்கன்னு பார்த்தோன்னா, சிங்காரவேலனர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இவருடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தோன்னா, 1860 1946 வரைக்கும் விடுதலை போராட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள் நலன்களை இணைப்பதிலும் இந்திய அரசியலில் சமதர்ம கருத்துக்கள் பரவியதிலும் இவரின் அரசியல் சிந்தனைகள் மிக முக்கிய பங்கு வகித்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. தொழிலாளர்களுக்காக சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் அமைப்புகள் தொடங்க முன்முயற்சி எடுத்து பாடுபட்டவர்களில் மிக முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தொழிலாளர்கள் அமைப்புனாலே ரொம்ப முக்கியமானவங்க ஒருத்தர் வந்து சிங்காரவேலனார், இன்னொரு வந்து திருவிக்கா. தொழிலாளர்களுக்காக சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் அமைப்புகளை தொடங்க
முன்முயற்சி எடுத்து பாடுபட்டவர் யாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க? சிங்காரவேலனார் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு தலைமை தாங்கியவர் வந்து தி வரதராஜலுங்கிறவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. இந்திய தொழிலாளர்களை அரசியல் மயப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்க சிங்காரவேலர் விரும்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து இதை விரும்பவில்லை. 1920 என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் தலைமைக்கு வந்து தந்தி அனுப்பியிருப்பார். தொடர்ந்து காந்தியடிகளுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களையும் இணைச்சிக்கணும், தொழிலாளர்களையும் விடுதலை இயக்கத்தோடு இணைச்சிக்கணும்னு சொல்லி நிறைய தந்திகள்லாம் அனுப்பியிருப்பாங்க. இந்து சுதேசமித்திரன் நாளிதழ்களையும் நவசக்தி போன்ற பருவ இதழ்களிலும் ஏராளமான கட்டுரைகள்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. 1922 அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டு தமக்கு வந்து ஆதரவு திரட்டியதாக சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர் அமைப்பு ரீதியாக ஒன்றுபட்ட தீர்மானத்தை நிறைவேற்றி 6 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சதாக சொல்லியிருக்காங்க. இந்த 6 பேர் கொண்ட குழுவில் வந்து சிங்காரவேலனாரும் இருந்திருப்பார். இதன் விளைவாக 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டத்தை வந்து இயற்றியிருப்பார். காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழிகளில் பேசினால்தான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷில் பேசினாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், எல்லா மக்களுக்கும் புரியாது இல்லையா? அதனால் அந்தந்த வட்டார மொழியில் தான் பேசணுங்கிற அந்த கருத்தை வந்து சொன்னவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்காரவேலனார் தான் சொல்லியிருப்பார். 1918 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் இது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிங்காரவேலனார் மற்றும் பெரியார் வந்து கலந்து கொண்டதாக சொல்லியிருக்காங்க. சோவியத் ஒன்றியம் சென்று வந்த பெரியார் அதன் தாக்கத்தால் பொது உடைமை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை இயக்கத்தினை சுயமரியாதை சமூக நீதி கட்சிங்கிற பெயரை வந்து மாற்றியிருப்பார். பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை வந்து இவர் எழுதியிருப்பார். அப்புறம் சிங்காரவேலனார் பொது உடைமை தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்னு சொல்கிறாங்க. 1923 இது ரொம்பவே முக்கியமானது. நான் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து கொஸ்டினில் இதுவும் ஒன்று. 1923 மே 1 உழைப்பாளர் தினத்தை நடத்தி அதே நாளில் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அமைக்கப்படுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1923 மே 1 ரொம்பவே முக்கியமான ஒன்வேர்டு. இதே நாளில் உழைப்பாளர் தினத்தையும் கொண்டாடி அதே நாளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர் விவசாயிகள் கட்சியையும் அமைக்க போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அக்கட்சியின் குறிப்பிடத்தக்க கோரிக்கைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். 8 மணி நேர வேலை, அதாவது தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், அதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. சங்கம் அமைக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும். தங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்க கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தம் செய்யும் உரிமையும் கொடுக்கணும். அதாவது அமைதியான முறையில் தான் போராட்டம் செய்வாங்க. முடியாத பட்சத்தில் கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தத்தை கூட செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோரிக்கைகளை பரிசீலிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அடிப்படை வசதிகளுடன் கூடிய சுகாதாரமான குடியிருப்பு வசதி தொழிலாளர்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வருங்கால வைப்பு நிதி வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சம்பளத்துடன் கூடிய விடுப்பமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இலவச மருத்துவ உதவி, பேறுகால விடுப்பு, ஒப்பந்த முறை ஒழிப்பு இதெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லி தொழிலாளர் நலனுக்காக ஒரு 11 அம்சங்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இலவச நீர்ப்பாசனம் கொடுக்கணும், ஜமீன்தார முறையை வந்து ஒழிக்கணும், இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் பொதுமக்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கணும், அனைவரும் தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு அனுமதி வழங்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவர் குறிப்பிட்டிருப்பார். அப்புறம் 1925 கான்பூரில் இந்தியாவின் முதல் பொது உடைமை மாநாடு நடந்திருக்கும். அதில் வந்து தலைமையேற்றி வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி வந்து குறிப்பிட்டிருப்பார். இந்தியாவுக்கேற்ற மார்க்சிய பாதைகளை திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது உடைமைவாதிகள் தனி பிரிவாக இயங்க வேண்டும் என்றார். இதனால் கட்சிக்குள் சமதர்ம பிரிவு வந்து உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலனாருடைய வாழ்வும் சமூக பணியும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யாருன்னு கேட்டாங்கன்னா சிங்காரவேலனார் தான். இளம் வயதிலேயே இந்து மதத்தில் நிலவும் வர்ண அமைப்பிலும் மூட நம்பிக்கைகளும் அதிருப்தி அடைந்ததாக சொல்லியிருக்காங்க. 1890 பல பௌத்த சங்கம் அமைத்து வர்ண அமைப்புக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக நிறைய பரப்புரை செய்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றியதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து
பகுத்தறிவு மற்றும் பொது உடைமைவாத கருத்துக்களை விடாத பிரச்சாரம் செய்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெரியாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய லெசன் தான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து முடிச்சிடலாம். திராவிட கொள்கைவாதம் வந்து யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் 1879 1973 வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்கள தான் வந்து நவீன தமிழகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னா பெரியாரை தான் குறிப்பிடுறோம். தமிழகத்தின் தலை சிறந்த சீர்திருத்தவாதி, மூட பழக்க வழக்கங்கள், பெண்ணடிமை, சமூக பின்னடைவுகள் இது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்திருக்காரு. அறிவு மற்றும் சுயமரியாதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பெரியார் தான். இவர் வகுத்து தந்த திராவிட கருத்துகள் இந்தியா முழுவதும் ஒளி வீசுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா சமூக நீதி அறிஞர்கள்லாம் பெரியாரை வந்து இப்படி புகழ்ந்திருக்காங்க. அப்புறம் தீவிர அரசியலில் வந்து இவர் ஈடுபடலை, ஆனாலுமே ஈரோடு நகர்மன்ற தலைவர் பொறுப்பாக வகிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. 1920 அடித்தட்டு மக்களின் காங்கிரஸ் பேரியக்கத்தை கொண்டு சென்றதிலும் ஆலய நுழைவு போராட்டங்களுக்கு வெற்றி பெற்றதிலும் பெரியாருடைய பங்கு அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில் வர்ணாசிரம கொள்கையை கடைபிடிக்கப்பட்டதால் அதிலிருந்து விலகி நீதி கட்சியில் இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்ததாக சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இவருக்கு பிடிச்சிருக்காரு. அதனால் இவர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி நீதி கட்சியில் இணைந்து அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் தேசியவாதம் குறித்து பெரியாருடைய கருத்து இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நிலைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தேசியவாதம்ங்கிற இதுவே வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருக்காது, அதை தான் சொல்லியிருப்பாங்க. தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படுமானால் அது தேசத்திற்கு எதிரான குற்றமாகும். அதாவது இந்த மாதிரி தேசியவாதம் குறித்து குறிப்பிட்டாலே அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னா பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதிகமாக வந்து தேசியவாதத்தை பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டோம்னா பெரியார் தான். ஆப்ஷன் ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அது வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியலைன்னா மோஸ்ட்டாக தேசியவாதத்தை பற்றி குறிப்பிட்டது வந்து பெரியார் தான். அதை வந்து ஒரு குற்றமாக வந்து குறிப்பிட்டிருப்பார். தேசிய உணர்வு என்பது வசதிமிக்க மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களால் மக்களை ஏமாற்றி எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரு சதியாகும் சொல்லியிருப்பாங்க தேசியவாதத்தை பற்றி. அப்புறம் தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஓர் மயக்கத்தையும் உணர்வுபூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேசியவாதம் என்பது முதலாளித்துவவாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள ஏழை மக்களை பலிகடாவாக்குவதற்காக கற்பித்து கொண்ட ஒரு தந்திர வார்த்தை தான் இந்த தேசியவாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தேசியவாதம் குறித்து பிடிக்காத மாதிரி சொல்லியிருந்தாலே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் தான் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அந்த அளவு தேசியவாதத்தை வந்து அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் வேறுபாடுகளின் தேசம் சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்கள். இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட நாடு ஒரு தேசம், வங்காள நாடு ஒரு தேசம், ஆந்திர நாடு ஒரு தேசம் என்று சொன்னாலும் கூட பொருந்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கேங்கிற பரப்புரை யார் செஞ்சுருப்பாங்கன்னா பெரியார் தான் செஞ்சுருப்பாங்க. 1930 பட்டியல் இனத்தவர்களால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களில் பின்னர் சமபந்தியாக நடத்தி காட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1930 பட்டியல் இனத்தவர்களால் சமைக்கப்பட்ட ஒரு உணவு வந்து பொதுக்கூட்டங்களிலும் பின்னாடி வந்து சமபந்தியாகவும் அதை வந்து நடத்தி காட்டுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாதிய உணர்வுகளால் திராவிட இனம் ஆரியர்களிடம் அடிமையானார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சாதிய உணர்வுகளால் தான் திராவிட இனம் வந்து ஆரியர்களிடம் வந்து அடிமையாயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. கொஞ்சம் பெரிய லெசன் தான், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 லெசனையும் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சியும் நீதி கட்சியும். இந்த நீதி கட்சி வந்து 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சிங்கிற லெசன் வந்து 11th பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. இது 2ஐயும் சேர்த்து, ஏன்னா இந்த அரசியல் வளர்ச்சியிலையும் மோஸ்ட்டாக வந்து நீதி கட்சி பற்றி தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2ஐயுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரே நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.